ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியரிங். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 5 புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எதுக்கு அப்படிங்கிறதுனா, நம்ம எல்லாருக்குமே நம்ம பார்க்குற வேலையை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு சுயதொழிலோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை நம்ம எப்படி கண்டினியூஸாக கொண்டு போய் நம்ம ஃபைனலாக அந்த பிஸ்னஸை போய் நெருங்கிறது, நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறது, அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம இப்போ கஷ்டப்படுற நிலமையிலேருந்து கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை பொருளாதாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு திங்க் க்ரோ ரிச். இந்த புக்கு நெப்போலியன் ஹில் எழுதுனது. இந்த தமிழ் வெர்ஷன் மனம் தரும் பணம் சொல்லுவாங்க. இந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்மளே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம மனதளவில் எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த புக்கு சொல்லும். இந்த புக்கில் சுய கட்டளை கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி உண்டு. நம்ம மனசுக்கு சொல்லிக்கிறது எவ்வளோ 5 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும், அது என்னென்ன வழியில் நம்ம செஞ்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிறணும். அதே மாதிரி நமக்கு மாஸ்டர் மைண்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லும். ரெண்டாவது ரிச் டாட் புவர் டாட். இந்த புக்கு ராபர்ட் கியோஸ்கி எழுதுனது. நிறைய பேருக்கு இந்த புக்கை பற்றி தெரியும். ஒரு ஃபினான்ஷியல் ஃபர்ஸ்ட் புக்கு நம்மளே தயார்படுத்திக்கிறது. ரெண்டாவது புக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பற்றி நம்ம கற்றுக்கணும். பணக்காரங்க எப்படி இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கிறான், மிடில் கிளாஸ்க்கு ஏன் ஒவ்வொரு மாதமும் அவங்க கடன் கட்டியே தன்னோட காசு எல்லாத்தையும் கழிக்கிறாங்க. ஒருத்தவங்க பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா இது அவரோட லைஃப் கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு. புக்கோட டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரிச் டாட் புவர் டாட், பணக்கார தந்தை ஏழை தந்தை. அவரோட ஃப்ரெண்டோட அப்பா ஒரு பணக்காரர் இருப்பாரு, அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க. ரெண்டு பேரோட மைண்ட் செட்டை கம்பேர் பண்ணி அவரோட லைஃப் ஸ்டைலோட அழகா சொல்லியிருப்பாரு. கடைசியா உள்ள 8 அத்தியாயத்துல எப்படி எப்படி நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறது எல்லாத்தையும் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய புக்கு ஹூ வில் டை when you cry. இந்த புக்கோட தமிழ்ல சொல்லும் பொழுது, நீங்கள் இறக்கும் பொழுது யார் அழுவார் அப்படிங்கிறது. புக்கோட டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல்ல சொன்ன புக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்றது. ரெண்டாவது புக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. மூணாவது உள்ள புக்கு பணக்காரங்களுக்கு நம்மளை மனசளவுல எந்த அளவுக்கு தயார் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் நம்மளை. அதாவது ஒரு பிசினஸ் மேனா இருக்கும்போ நமக்கு கோபம் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மன்னிக்கிற சுபாகம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும், என்னென்ன ரெகுலரா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சில பேருக்கு. இப்போ ஜெஃப்ராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு காலைல 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அமேசானோட ஓனர். அவருக்கு ஒரு ரெகுலர் ஷெடியூல் வச்சிருப்பாங்க. எப்படி எந்த லைஃப் ஸ்டைல அவங்க வாழ்வாங்க, தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை எப்படி வச்சிருப்பாங்க, நம்ம இறக்கும் பொழுது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே சேர்த்து வைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இது. ராபின் சர்மா எழுதின புக்கு. நாலாவது சீக்ரெட்டோட புக்கு தமிழ் வெர்ஷன் ரகசியம் சொல்லுவாங்க. இது பணக்காரனவருக்கு ரகசியம் கூட சொல்லலாம். நாலாவது அந்த புக்கு பணத்தை நம்ம மதிக்கணும். இந்த விஷயத்த எப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லலாம். இந்த புக்கு எப்படின்னா, நம்ம யாருக்காவது ஒரு காய்கறி கடையில போய் வாங்கும் பொழுது நம்ம பார்கெயின் பண்ணுவோம், இவ்வளவு ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி அவங்களுக்கு காசு கொடுக்கும்போது சரி இவ்வளவு காசா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்போமே தவிர, அந்த காசை வாழ்த்தி நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த செடியை வளைய வச்சவங்களுக்கு, இந்த விவசாயிக்கு, இவங்களுக்கு இந்த பணம் நல்லபடியா போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்த மாட்டோம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்த்தி காசு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான், எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கும் போதுதான் அந்த அளவுக்கு நம்ம பணம் நம்ம கிட்ட சேரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பணக்காரங்க என்னென்ன யுக்திகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்களை எப்படி அவங்க உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சீக்ரெட் புக்கு. அஞ்சாவது உள்ள புக்கு முதல் 4 புக்கு ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட், ரெண்டாவது புக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பத்தி, மூணாவது புக்கு நம்மளை இன்னும் டெவலப் பண்றதுக்காண்டி, நாலாவது புக்கு அவங்களோட சீக்ரெட்டை பத்தி, அஞ்சாவது புக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுல ஃபைனல் ஐடியா. அதாவது நம்ம வேலை செஞ்சும் பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நிறைய பேருக்கு வாடகை இருக்கும், எப்படி சொல்லலாம், சொத்து இருக்கும், அது மூலமா வாடகை வரும். இந்த மாதிரி நிறைய வழியில பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம தூங்கும் போது நமக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி தான். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நைட் ஷேர் மார்க்கெட்ல வேல்யூ யாரும் இறங்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். எப்படி சரியான முறையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கோட ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம். வாரன் பஃபட், அதாவது இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு நேமே அவர் தான் கரெக்டா இருக்கும். இந்த உலகத்திலே ஒரு பெரிய வேர்ல்டு வைட்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ்ல ஒரு பகுதி தான், ஒரு சின்ன சாப்டர் தான் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அதை எப்படி முறையா பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் ரிச் டாட் புவர் டாட் புக் பத்தி சொன்னேன். அந்த புக்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். இந்த 5 புக்ஸ்லயுமே ரிச் டாட் புவர் டாட் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பணக்காரங்க பணத்துக்காக வேலை பார்க்காம பணத்தை தனக்காண்டி வேலை பார்க்க வைப்பாங்க.
இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அவங்களோட நிலைமைக்கு அடைய முடியும். நம்ம எல்லாரும் பணம் பணம்னு சொல்லிட்டு பணத்தை தேடி தான் போவோம். பணத்தை நம்மளுக்காண்டி தேடி வேலை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பணக்காரங்களோட மைண்ட் செட்டு. இதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் தான், மணி அண்ட் கரன்சி. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 புக்ஸும் நீங்க அமேசான்ல வாங்கி நான் படிக்கணும், தமிழ் வெர்ஷனையும் வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே இருக்குது, பாருங்க. அண்ட் இதே மாதிரி இந்த அடுத்த 10 நாள் லாக்டவுன் டேஸ்ல வந்து நான் ஆன்லைன்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனி புக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்குது. அந்த புக்ல நீங்க டைப் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ல வந்து எல்லா புக்குமே இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் டேஸை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக மாற்றிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பணக்காரனும் ஆக மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பற்றி ஐடியா, எனக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் மேலே எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆர்வம் இருக்குது, பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த வீடியோ மூலம் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.